நீ வாழ்க்கையில போகும்போது முருகன் உனக்கு காட்சி கொடுப்பாடுறா, நீ போற போக்குல போ, முருகா முருகான்னு போ, வேலாகவும் மயிலாகவும் சேவலாகவும் யாமிருக்க பயமேன்னு சுவாமி எங்கிருந்தாலும் காட்சி கொடுப்பாடுறா, கவலைப்படாதங்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில முதல் நடவடிக்கை என்ன பண்ணணும்னா, வீட்டிலே உட்கார்ந்து முருகனை வழிபடுவது. எப்படி வழிபடுவது? ரொம்ப எளிமைங்க, ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். சுவாமியை நினைச்சு தீபம் ஏற்றி வீட்டில், உங்களுடைய வீட்டில் உட்கார்ந்து முதல்ல திருப்பரங்குன்றம் திருப்புகளை பாராயணம் பண்ணுங்க. அதுக்கடுத்து ஆறுபடை வீடு இருக்கா, ஆறுபடை வீட்டு திருப்புகளையும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த திருப்புகள் ரொம்ப எளிமையா இருக்கோ அந்த திருப்புகளை எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப முருகன்ட்ட ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் நீங்க வைக்க போறீங்க. என்ன? முருகா, என் கனவுல காட்சி கொடு அப்படின்னு மட்டும் கேளுங்க. வேற எதுவும் கேட்காது, வேற எதுவும் நீங்க கேட்க வேண்டாம். முருகா, என் கனவுல காட்சி கொடுத்து ஆறுபடை வீட்டுக்கும் என்னை கூட்டிட்டு போகணும்னு மட்டும் கேளுங்க. வேற எதுவும் நீங்க கேட்க வேண்டாம்.